ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த வாராந்திர பயான் நிகழ்விலே வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் சிறார்களும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் அல்லாஹு தஆலா நாம் விரும்பி கேட்காமலேயே பிறப்பிலேயே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்ன ஈமான் கொண்ட முஸ்லிமான தாய் தந்தையுடைய வயிற்றிலே நம்மை பிறக்க வைத்து நம்மையும் அல்லாஹ் முஸ்லிம்களாக ஆக்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா வாழக்கூடிய காலங்களில் கலிமாவின்படி வாழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறையின்படி சுன்னத்தான முறையில் வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற நல்ல பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இறை தூதர்களை அனுப்பி எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று மார்க்கத்தை வழிவகுத்த அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் அவன் நன்மையை செய்தால், அல்லாஹ் சொன்னபடி நடந்து தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், தொழுகையாளியாக நல் அமல்களை கொண்டு தன் வாழ்க்கையை அலங்கரித்துக் கொண்டால், அல்லாஹு தஆலா ஒரு மேலாம்பரமான சுவனத்தை அந்த அடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த சுவனம் எப்படிப்பட்டது என்றெல்லாம் சில வாரங்களுக்கு முன்னதாக சுவனத்தை பற்றி பார்த்தோம். அதற்கு அப்படியே நேர் எதிரான நரகத்தை குறித்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நரகத்தின் வேதனை என்பது அஷத்து ஹர்ரா, மிக கடுமையான வெப்பம் நிறைந்தது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபியிடத்திலே நரகத்தை குறித்து அந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபிக்கு கட்டளையிடுகின்றான். குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நரகத்தின் அதாப், நரகத்தின் வெப்பம் என்பது மிக கடுமையானது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். நரகம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நாம் அல்லாஹ் ரசூல் காட்டிய முறையில் நாம் வாழவில்லை என்றால், அல்லாஹ் ரசூல் காட்டியபடி நாம் தொழுகவில்லை என்றால், வணக்கங்கள் இபாதத்துகளால் நம் வாழ்க்கையை அலங்கரிக்கவில்லை என்றால், அல்லாஹ் எதை ஹராம் என்று சொல்லி இருக்கிறானோ அதை தவிர்ந்து, அல்லாஹ் எதை செய்ய சொல்லி இருக்கிறானோ அதை செய்யாமல் நாம் மனம் போன போக்கிலே வாழ்ந்தால் அல்லாஹ் மிக கடுமையான, எந்த அளவுக்கு நினைத்து பார்க்க முடியாத சுவனத்தை வைத்திருக்கிறானோ அதே போன்று நம்மை அதாபு செய்வதற்கு, நம்மை வேதனைப்படுத்துவதற்கு அல்லாஹ் மிக கடுமையான நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே நரகத்தை குறித்து சொன்ன ஒரு ஹதீஸ், நபி அவர்களிடத்திலே போய் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நபி சொன்னாங்க, என்னிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், ஜிப்ரீல் மலக்கு வந்தார்கள். ஃபகுல்து, நான் கேட்டேன், யா ஜிப்ரீல் சிஃப்லி ஜஹன்னம், நரகம் எப்படி இருக்கும் என்று எனக்கு வர்ணியுங்கள் என்று நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னல்லாஹு தஆலா ஹலக்கன் நார, அல்லாஹ் நரகத்தை படைத்தான். மனிதன் எப்படி படைப்போ, இந்த ஜீவராசிகள் எப்படி படைப்போ, இந்த அல்லாவுக்கு மாறு செய்து மனம் போன போக்கிலே ஷைத்தானின் நண்பர்களாக வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிற மிக கடுமையான படைப்பு நரகம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா நரகத்தை படைத்தான், அதை 1000 வருடம் எரிய வைத்தான். வீட்டுல ஒரு அடுப்பு எரியுதுன்னா அந்த நெருப்புடைய கங்கு எப்படி இருக்கிறது? அல்லாஹ் தஆலா நரகத்தை படைத்து அதை 1000 வருடம் எரிய வைத்தான். எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்துல ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஹத்தா யஹ்மர்ரத், அது செவக்கிற அளவிற்கு நெருப்பு எரிந்து 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 அது 1000 வருடம் எரிந்து அது சிவப்பு நிறமாக காட்சி அளிக்கிறது. பிறகு அல்லாஹ் தஆலா 1000 வருடம் அந்த நரகத்தை அல்லாஹ் எரிய வைத்தான். ரொம்ப எரிந்து அது வெண்மை நிறமாக காட்சி அளிக்கிறது. பிறகு 1000 வருடம் அல்லாஹ் அந்த நரகத்தை நெருப்பால் எரிய வைத்தான். அது கருப்பாக காட்சி அளிக்கிறது. ஒரு கருகும் என்று இருட்டிலே ஒருவன் நடந்து போனால் எப்படி அது எவ்வளவு கருப்பாக இருக்குமோ அப்படி 3000 வருடம் இந்த மனிதர்களை எரிப்பதற்காக தயார் செய்யப்பட்ட இந்த நரகம் 3000 வருடம் எரிந்து 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 சிவப்பாக 1000 வருடம், வெள்ளையாக 1000 வருடம் காட்சி அளித்த நரகம் அது கருப்பாக காட்சி அளித்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, அதனுடைய கங்கு, அதனுடைய வெப்பத்தை யாராலும் அணைக்கவும் முடியாது, தாங்கவும் முடியாது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்திலே நரகத்தின் வேதனை குறித்து சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் குடும்பத்தையும் நரக வேதனை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னைக்கு உலகத்துல சாதாரண நரக நெருப்பை, இந்த உலக நெருப்பை நம்மளால தாங்க முடியல. திடீர்னு வெயில் அதிகமாயிருச்சு, அப்படி படபடக்குது, அப்படி வெப்பம் தாங்க முடியல, மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது, கடுமையான வெயில் ஆச்சு இல்ல, இந்த வருஷம் வெயில் கொழுந்து விட்டு எரியுது இல்ல, நம்மளால தாங்க முடியலையே என்று நாம் என்ன செய்யறோம்? பதட்டப்படுகின்றோம். உடல்ல வெயில்ல போயிட்டு வர முடியல, ஒரு ரேஷன் கடைக்கு போயிட்டு வர முடியல, அல்லது ஏதாவது கடை கண்ணிக்கு போயிட்டு வரணும்னா என்ன இன்னைக்கு வெயில் கொளுத்தி விட்டு எரியுதே என்று இந்த உலகத்தின் சாதாரண வெப்பத்தை நம்மால் தாங்க முடியவில்லை. ஆனால் இந்த உலகத்தின் வெப்பத்தை விட, இந்த உலகத்தின் நெருப்பை விட பல மடங்கு கடுமையானது நரக நெருப்பு. நெருப்புக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சில வரலாற்று செய்திகள்ல சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பினான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஆதம் நபியையும் என்ன செய்தான்? சுவனத்திலிருந்து உலகத்திற்கு அனுப்பி விட்டான். அவங்க சமைக்கிறதுக்கு நெருப்பு தேவைப்பட்டுச்சு, சமைக்கிறதுக்கு நெருப்பு தேவைப்பட்டது. நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த நரக நெருப்பின் கடுமை என்ன என்பது இந்த வரலாற்று செய்தி நமக்கு சான்றாக அமைகிறது. அவங்க சமைக்கிறதுக்கு நெருப்பு தேவை. என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா அனுப்புறான். எதுக்கு அனுப்புறான்? நரகத்தின் அதிபதியான மாலிக், நரகத்திற்கு ஒரு அதிபதி இருக்கிறார், அவர் பெயர் மாலிக் என்கிற மலக்கு. அந்த மாலிக் என்கிற நரகத்தின் அந்த மலக்கு அவர் சிரித்ததே கிடையாதாம். அவரை பார்த்தாலே பயமா இருக்கும். சில பேரை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும். அந்த மாலிக் என்கிற நரகத்தின் அதிபதி இருக்கிறாரே, அவர் சிரித்ததே கிடையாதாம். அவரை பார்த்தாலே பயமாக இருக்கும். இந்த பூமியில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சமைப்பதற்கு நெருப்பு தேவைப்பட்ட போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த நரகத்தின் அதிபதியான மாலிக் இடத்திலே அனுப்பி, இவங்க சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நெருப்பு வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. மாலிக் சொல்றாரு, ஜிப்ரீலே எவ்வளவு வேணும், நரகத்திலிருந்து எவ்வளவு நெருப்பு வேணும் அவர் சமைக்கிறதுக்கு என்று கேட்டபோது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமைப்பதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ஒரு பேரித்தம்பழ அளவு நரக நெருப்பை நீங்கள் கொடுங்கள், அந்த நெருப்பை கொண்டு போய் நான் ஆதம் நபிக்கு கொடுக்கிறேன், அவர் சமைக்கட்டும் என்று சொன்னபோது மாலிக் சொன்னார், ஜிப்ரீலே ஒரு பேரித்தம்பழ அளவு நெருப்பை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த உலகத்துக்கு அந்த நெருப்பை எடுத்து போனால் 7 வானமும் 7 பூமியும் அதன் வெப்பத்தின் காரணமாக உருகிவிடும் என்றார்கள். அல்லாஹு அக்பர். பேருச்சம்பள அளவு நரக நெருப்பை இந்த பூமிக்கு கொண்டு வந்தாலே 7 வானமும் 7 பூமியும் அப்படியே உருகிவிடும் என்று சொன்னார்கள். அடுத்து கேட்டாங்க, எவ்வளவுதான் நான் எடுத்துட்டு போறது? சரி, ஒரு அரை பேரித்தம்பள அளவு நெருப்பையாவது எனக்கு நீங்க கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன் இந்த உலகத்திற்கு ஆதம் நபி சமைப்பதற்கு. மாலிக் சொன்னாங்க, அரை பேரித்தம்பள அளவு நெருப்பை நான் இந்த நரகத்திலிருந்து உங்களுக்கு கொடுத்து நீங்க பூமிக்கு எடுத்து போனால் அதன் வெப்பத்தின் காரணமாக பூமியிலிருந்து எந்த செடிகொடையும் முளைக்காது, வானத்திலிருந்து எந்த மழையும் பெய்யாது, அவ்வளவு வெப்பமானது நரகத்தின் நெருப்பில். அது பேரித்தம்பள, அரை பேரித்தம்பள நெருப்பினுடைய வெப்பம் அவ்வளவு பெருசு. அல்லாஹு அக்பர்.
அப்ப சொன்னாங்க, ஒரு கடுகளவு நெருப்பாத எனக்கு கொடுங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தின் அதிபதியிடமிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமியிலே சமைப்பதற்கு ஒரு கடுகளவு நெருப்பை எடுத்து வருகிறார்கள். நெருப்பை எடுத்து வந்து 70 முறை 70 ஆறுகளில் முக்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நீண்ட மலையின் மீது வைக்கிறார்கள். அந்த மலை அப்படியே உருகி விழுந்துருது. அந்த மலை அந்த கடுகளவு நரக நெருப்பை எடுத்து வந்து 70 முறை 70 ஆற்றில் முக்கி அந்த நெருப்பை இந்த பூமியினுடைய ஒரு மலையின் மீது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வைக்கிறார்கள். அந்த வெப்பத்தை கூட இந்த பூமியில் இருக்கிற ஒரு மலை தாங்க முடியாமல் உருகி விடுகிறது. மீண்டும் அந்த நெருப்பை மீண்டும் நரகத்திற்கே கொண்டு போய் போட்டு விடுகிறார்கள். அந்த மலை உருகி அதுல வந்த வெப்பம் இருக்கிறதே, அந்த புகை இருக்கிறதே, அதுதான் இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்துகின்ற நெருப்பாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது என்று வரலாற்றுல சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். அப்ப எவ்வளவு பெரிய அந்த நரகத்தினுடைய அதாப் எவ்வளவு பெரியது, நம்மால் தாங்க முடியுமா? நாம் அல்லாஹ்வுக்கு எப்படியாவது அடிபணிந்து வாழ வேண்டும். இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, என்றைக்கும் நம் மரணம் நம்மை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ஹுவ ஆத்தின் கரீப், மரணம் எங்கோ இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். இன்னும் ஒரு 50 வருடம், இன்னும் ஒரு 60 வருடம் நான் இந்த உலகத்திலே வாழப் போகிறேன். எப்போ வரப்போகிற மரணத்தை நினைத்து, எப்போ வருகின்ற மன்னரை வாழ்க்கை நினைத்து இன்றைக்கு நான் ஏன் பயப்பட வேண்டும்? இன்றைக்கு நான் ஏன் தொழுக வேண்டும்? இன்றைக்கு நான் ஏன் தஸ்பீஹ் செய்ய வேண்டும்? இன்றைக்கு நான் ஏன் இபாதத் செய்ய வேண்டும்? இன்றைக்கு நான் என் ஹிஜாபை பேண வேண்டும் என்று டிவிகளையும் சினிமாக்களையும் நாடகங்களையும் பார்த்து உங்கள் நேரைகளை சீரழித்து மரணம் வந்த பிறகு, யா அல்லாஹ் எனக்கு ஒரு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடு, நான் மரணிக்காமல் நான் உனக்கு கட்டுப்பட்டு வாழ்வேன் என்று அந்த நேரத்திலே புலம்புவதற்கு அர்த்தம் இல்லை. இவ்வளவு பயங்கரமான நரகம் பாருங்க. 70 முறை ஆற்றில் முக்கி அதை அப்படி செய்தும் கூட அதனுடைய அந்த நெருப்புடைய தாக்கம், நரக நெருப்புடைய தாக்கம் என்ன? அல்லாஹ் தஆலா ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் நரகத்தை படைச்சிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டான். ஜிப்ரீல் நரகத்தை போய் பார்த்துட்டு வாங்கன்ட்டு, நரகத்தை நான் படைத்திருக்கிறேன், போய் பார்த்து வாருங்கள், அதுவே நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். யாரெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு முரணான முறையிலே வாழ்கிறார்களோ அவர்கள் தங்குவதற்கான இடமாக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். ஜிப்ரீலே நரகம் எப்படி இருக்குது என்று போய் பார்த்து வாருங்கள் என்று சொன்ன போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சென்று நரகத்தை பார்த்த போது நரகத்தின் ஒரு பகுதி இன்னொரு பகுதியின் மீது சவாரி செய்து கொண்டிருந்ததாம். அப்படின்னா என்ன? நெருப்பு ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து காணப்பட்டதாம். திடீர்னு ஒரு இடத்துல தீ பிடிச்சு எரியுது, பார்க்க பயமா இருக்கு, அத பக்கத்துல போக முடியல, தூரத்துல இருந்து பார்த்தாலே அதனுடைய வெப்பம் அப்படியே அடிக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தை போய் பார்த்து வருகிறார்கள், நரகத்தை பார்க்கிறார்கள், நரகத்தின் நெருப்பு இன்னொரு நெருப்போடு பின்னி பிணைந்து எரிந்து கொண்டிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக இதை பற்றி ஒருவன் கேள்விப்படுகிற எவனும் இதுக்குள்ள போகணும்னு ஆசைப்பட மாட்டான். இந்த நரகத்தை பற்றி கேள்விப்படுகிற யாரும் இந்த நரகத்திற்கு போவதற்கு என்று ஆசைப்பட மாட்டான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அந்நரகத்தை சுற்றிலும் அல்லாஹ் உலக இன்பங்களால் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். நரகத்தினுடைய திரை என்ன? சுவனத்தின் திரை என்பது கஷ்டமும் துன்பமும். இந்த உலகத்தில் சிரமத்தையும் துன்பத்தையும் யார் அனுபவித்து அந்த அல்லாஹ்வுடைய துன்பங்களையும் சிரமங்களையும் பொறுத்து அல்லாஹ் ரசூல் காட்டியபடி தன் வாழ்க்கையை வணக்கங்களால் அலங்கரிக்கிறாரோ, அல்லாஹ் அந்த திரைக்கு அப்பால் சுவனம் என்பதை தயார் செய்து வைத்திருப்பதை போன்று இந்த உலகத்தில் உலக இன்பங்களில் யார் மூழ்கிறார்களோ, சினிமாக்களில் யார் மூழ்கிறார்களோ, ஆபாசங்களில் யார் மூழ்கிறார்களோ, ஹராமான காரியங்களில் யார் மூழ்கிறாரோ, அல்லாஹ் ரசூலை மறந்து பொதுமோக்கான வாழ்க்கையிலே யார் மூழ்கி முத்தெடுக்கிறார்களோ அந்த திரைக்கு அப்பால் மிக கடுமையான நரகத்தை வைத்திருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் பார்க்கிற போது உலக இன்பங்களால் நரகம் மூடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டான், இப்போது நரகத்துல போய் பாருங்க. அல்லாஹ் தஆலா உலக இன்பங்களால் நரகத்தை திரையிட்டு விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னான், ஜிப்ரீலே இப்போ போய் நரகத்தை பாருங்க,
போய் பார்த்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அல்லாஹ் உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக இதனுள் எவரும் நுழையாமல் இருக்க மாட்டார்கள் போல இருக்கிறது. நீ நரகத்தை எதன் கொண்டு திரையிட்டிருக்கிறாய்? உலக இன்பங்களை கொண்டு, மனோ இச்சைகளை கொண்டு திரையிட்டிருக்கிறாய். யாரும் இதில் நுழையாமல் தப்பிக்க முடியாது போல இருக்கிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் இந்த உலகத்துல உலக இன்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தேவையற்ற ஹராமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அல்லாஹ் ரசூல் தொழுகையா அப்புறம் பாத்துக்கலாம், தொழுதுக்கலாம், டைம் இருந்தா தொழுகுவோம், இல்லைன்னா எப்படியோ போவோம். எதுக்கு நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில வாழணும்? உலகத்துல எப்படி எப்படியோ வாழ்றாங்க, நடிகரை போல ஃப்ரீயா என்ஜாய்மெண்டா வாழ்றாங்க. வாழ்ற ஒரு வாழ்க்கை என்ஜாய்மெண்டா வாழ்ந்துட்டு போயிருவோண்டு உலக இன்பங்களில் மூழ்கினால் அதனுடைய பிரதிபலனாக மிக கடுமையான நரகம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த நரக வேதனையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 விதமான நரகத்தை சொல்லி காட்டுகிறார்கள். நரகத்தில் 7 அடுக்குகள் இருக்கிறது. ஒவ்வொரு நரகத்தின் அடுக்கும் ஒவ்வொரு கூட்டத்திற்கு என்று ஹதீசுகளே பார்க்கிறோம். லலா என்று ஒரு நரகம் இருக்கிறது, மிக கடுமையான நரகம். அல்லாஹ் இதுல நிறைய ரூம் மாதிரி செட் பண்ணி இருக்கு, நிறைய செட் பண்ணி இருக்கிறான். 7 விதமான ஒரு பிரிவாக வைத்திருக்கிறான். ஒவ்வொரு நரகத்திற்கென்று ஒரு பெயர். அந்த நரகம் என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சொந்தமானது. லலா என்கிற ஒரு நரகம் இருக்கிறது. இது முஸ்லிம்களுடைய நரகம். இது யாரெல்லாம் இந்த நரகத்திற்குள்ள அல்லாஹ் போடுவான் தெரியுமா? பொதுமக்கள் சம்பந்தப்படாத, அல்லாஹ்வோடு மட்டும் சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்கு தண்டனையாக இந்த நரகம் தயாரிக்கப்பட்டுள்ளது. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வணக்க விஷயத்திலே குறைபாடு வைக்கிறார், தொழுகை நோன்பு போன்ற கடமைகளை யார் விடுறாங்களோ இந்த உலகத்துல, சரியா தொழுகிறது இல்ல, ஒரே கலா அல்லது நிறைய தொழுகைகளை விடுறாங்க, தொழுகையில பேணுதல் கிடையாது, நோன்ப விடுறாங்க. யாரெல்லாம் கடமையான தொழுகை நோன்புகளை இந்த உலகத்திலே விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா லலா என்கிற நரகத்தை வைத்திருக்கிறார். பிறர் மெச்ச காரியம் மாற்றுவது, எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அல்லாஹ் என்ன பொருந்திக்கணும்னு செய்யறது. பிறருக்காக யார் செய்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த லலா என்கிற நரகம். பிற மக்களுக்கு தொல்லை தராத வண்ணம் மது அருந்துவது, பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத பொய் கூறுவது போன்ற இது போன்ற செயல்களை செய்பவர்களுக்கு அல்லாஹ் லலா என்கிற நரகத்தை தயார் செய்து வைக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த நரகத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. 2வது சொல்றாங்க ஜஹீம் என்கிற நரகம். இது யார்களுக்கு உரிய நரகம்? பொருள் சம்பந்தப்படாத வகையில் பொதுமக்களுக்கு செய்யப்படும் துரோகங்களுக்கு இது தண்டனையாக அமைகிறது. பிறரை புறம் பேசுறது, வீட்டு வாசல்ல, அப்பா அல்லாஹ் அக்பர், இந்த சில தெருவுக்கள்ல பார்த்தா அது என்னமோ வழக்கமா இருக்கு, வீட்டு வாசல்ல உட்கார்ந்து புறம் பேசுறது. எல்லாரும் மகரிபுக்கு பிறகு பார்த்தா சுப்ஹானல்லாஹ், வீட்டுல வாக்கியா மன்சில் ஓதுறதுக்கு பதிலா எல்லார பற்றியும் புறம் பேசுவது வாசல்ல உட்கார்ந்து. அந்த வீட்டுல இப்படி ஆச்சு, இந்த வீட்டுல இப்படி ஆச்சு, இந்த அம்மா அதாம்மா இப்படி என்று பிறரை பற்றி புறம் பேசுவதற்காகவே ஒவ்வொரு வீட்டுடைய திட்டுகளும் பயன்படப்படுகிறது. வீட்டுடைய முற்றங்கள், வீட்டுடைய வாசல்ல உட்கார்ந்து புறம் பேசுவதற்காக பயன்படுத்தினால் அந்த வீட்டுல எப்படி மலக்குமார்கள் நுழைவார்கள்? வர்ற மலக்குமார்களையும் புறம் பேசி அடிச்சு துரத்திட்டா வீட்டுல எப்படி பரக்கத்து இருக்கும்? வீட்டுல எப்படி அல்லாஹ்வுடைய அருள் இருக்கும்? முசீபத்தும் பலாவும் நோயும் மருத்துவமனை செலவுகளும் தான் இருக்கும். அப்ப 2வது ஜஹீம் என்கிற நரகம் யாருக்கு? புறம் பேசுபவர்களுக்கு, பிறரை மானபங்கப்படுத்துவதற்கு, பிறருடைய கற்பை மானங்கப்படுத்து, தெரியுமா அப்படியாம்ல, அந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரி பிறருடைய கற்பை குறித்து தவறாக பேசி திரிபவர்களுக்கு, கொலை செய்வது. மார்க்கத்துல ஒருத்தர்கிட்ட இருக்கிற குறைய மத்தவங்கள்ட்ட போய் சொன்னா அதுக்கு பேரு புறம். ஒருத்தட்ட ஒரு குறை இருக்கு, அந்த குறைய அவர்கிட்டயே போய் சொல்லலாம், எப்பா இந்த மாதிரி உன்கிட்ட இருக்குத மாத்திக்கோன்னு சொல்லலாம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறையை போய் அவருக்கு மற்றவரிடத்திலே போய் சொல்வது என்பது அது புறம். அவர்கிட்ட இல்லாத ஒன்ன பிறர்கிட்ட போய் சொல்வது அதுக்கு பேர் அவதூறு. புறம், அவதூறு, இதான் 2 வித்தியாசம். இந்த 2க்கும் அல்லாஹ் கொடுக்கிற பரிசு என்ன தெரியுமா? ஜஹீம் என்கிற நரகம். அல்லாஹு தஆலா அந்த பாவங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. 3வது உஸ்ரா என்கிற நரகம். இது யாருக்கு உண்டான நரகம்? பொருள் சம்பந்தமாக பிற மக்களுக்கு செய்யப்படுகிற மோசடிகளுக்கு இது தண்டனையாக அமைகிறது. திருடுகிறவர், வழிப்பறை செய்பவர், கொள்ளையடிப்பவர், லஞ்சம் வாங்குபவர், வரதட்சணை வாங்குபவர், அதிக பண ஆசையால் பேராசைப்பட்டு லாட்டரி சீட்டு வாங்குதல் போன்ற குற்றம் செய்பவர்களுக்கு உஸ்ரா என்கிற நரகம்.
இன்னைக்கு வரதட்சணை அதிகமாயிருச்சு. என்னது வரதட்சணை என்கிற பெயர்ல, அதாவது இன்னைக்கு நாங்க பாடத்துல கூட நடத்திக்கிட்டு இருந்தோம். அரபு நாடுகள்லாம் என்ன அப்படின்னா, பெண்கள் அதிகமா மகரு கேட்கிறாங்கன்னு நிறைய ஆண்கள் வாழா வெட்டியா இருக்காங்களாம். மார்க்கத்துல ஒரு பெண் என்பவர்கள் எவ்வளவு வேணா மகரு கேட்கலாம். அவங்க கேட்கிற மகர் ஆண் கொடுக்கணும். இப்படி அதிகமா மகரு கேட்கறதுனால நிறைய ஆண்கள் கல்யாணம் முடிக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க அரபு நாட்டுல. ஆனா இங்க அதுக்கு மாற்றமா இவங்க அதிகமா வரதட்சணை கேட்கறதுனால நிறைய பெண்கள் கரை சேர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வரதட்சணை கேட்பது என்பது கூட, லஞ்சம் வாங்குவது, இது எல்லாம் உஸ்ரா என்கிற நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். 4வது ஒரு நரகம் இருக்கிறது, ஹாவியா என்கிற நரகம். இது முனாஃபிக்குகளின் நரகம். இது யாரெல்லாம் நம்பிக்கை துரோகம் செய்கிறார்களோ, பிறரை ஏமாற்றுகிறார்களோ, பொய் சத்தியம் செய்கிறார்களோ, மோசடி செய்கிறாரோ, அறியா மக்களிடம் பொருள்களை சூறையாடுகிறார்களோ, இந்த குற்றங்கள் செய்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 4வது நரகமான ஹாவியா என்கிற நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். 5வது ஒரு நரகம் இருக்கிறது. அந்த நரகத்தின் பெயர் சக்கர் என்கிற நரகம். ஒமா சலக்கக்கும் ஃபீ சக்கர், நீங்கள் உங்களை அல்லாஹ் ஏன் சக்கர் என்கிற நரகத்திலே அல்லாஹ் உங்களை போட்டான் என்று அந்த நரகவாசிகளிடத்திலே கேட்ட போது அவர்கள் பதில் சொல்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். இந்த நரகம் யாருக்கு உண்டான நரகம்? கொடுங்கோலர்கள், அகங்காரம் பிடித்தவர்கள், கெட்ட அதிகாரிகள், மக்களை எப்படியெல்லாம் துன்புறுத்துகிறார்களோ, பெருமை அடித்து திரிகிறார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சக்கர் என்கிற நரகத்தை வைத்திருக்கிறான். 6வது ஒரு நரகம் இருக்கு, அது சயீர் என்கிற நரகம். இது ஷைத்தானுடைய நரகம். ஷைத்தானுக்கு மட்டுமே தயார் செய்யப்பட்ட நரகம் இது. 7வது ஒரு நரகம் இருக்கிறது, ஜஹன்னம் என்கிற நரகம். இது காபிர்களுக்காக அல்லாஹ் ஸ்பெஷலா தயார் செய்து வைத்திருக்கிற நரகம். அப்ப அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நரகம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை குறித்து அவ்வளவு ஹதீசுகளிலே நிறைய செய்திகள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். ஒரு சஹாபி அபு நல்ரான்றவங்க அறிவிக்கிறாங்க, அபு அப்துல்லா என்ற ஒரு சஹாபி, அவங்கள நலம் விசாரிக்கிறதுக்காக சஹாபாக்கள் போறாங்க. அவங்களும் ஒரு சஹாபி. அந்த அபு அப்துல்லான்றவங்க பார்த்தா அழுதுட்டு இருக்காங்க, கடுமையா அழுகுறாங்க. போய் கேட்டாங்க, ஏன் அழுகுறீங்க, எதுக்காக அழுகுறீங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா அவன் படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சானா, அந்த மண்ணை எடுத்து தன்னுடைய வலது கரத்துல ஒரு பிடி மண்ணை எடுத்து, யாரெல்லாம் இந்த வலது கரத்திலே நான் படைக்கிறேனோ அவர்கள் எல்லாம், இந்த வலது கரத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சொர்க்கவாசிகள். யாரெல்லாம் இந்த இடது கரத்திலே நான் படைக்கிறேனோ, அதாவது இடது கரத்திலே எடுத்த மண்ணை கொண்டு படைக்கிறேனோ இவர்கள் எல்லாம் நரகத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை கேட்டவுடன் எனக்கு பயம் வந்து விட்டது. அல்லாஹ் என்னை சொர்க்கவாசிகளில் படைத்திருக்கிறானா இல்லது நரகவாசியில் படைத்திருக்கிறானா என்று எனக்கு பயம் வந்து விட்டது. அதனால் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று ஒரு நபியினுடைய சஹாபி சொன்னாங்க. சஹாபாக்கள் எவ்வளவு அந்தஸ்து மிக்கவங்க, அவங்க சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவங்க. அந்த சஹாபி கூட நரகத்திலே நான் சொர்க்கவாசியா நரகவாசியா என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று அழுது கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஹதீஸிலே. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி சொல்கிறார்கள். 2 பேரும், உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்றவங்க மிகப்பெரிய அரசராக இருந்தாங்க. 2வது உமர் என்று பெயர் சொல்லப்பட்டவர்கள் மிகப்பெரிய ஒரு சூஃபியாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹுடைய வம்சத்துல இருந்தாங்க. ஹசனுல் பஸ்ரின்றவங்க சஹாபாக்களை பார்த்தவர்கள், ஒரு மிகப்பெரிய தாபி, இறைநேசர். ஆனால் 2 பேரும் நரகத்தை நினைத்தால் அழுது கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் எங்களை நரகத்திலே போட்டு விடுவானா என்று பயத்திலே இருப்பார்கள். எல்லாருமே நரகத்தை குறித்து அவங்க பயந்தாங்க, அல்லாஹ்விடத்துல அச்சப்பட்டாங்க, கையேந்தினாங்க. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களின் காரணமாக எங்களை நரகத்திலே போட்டு விடாதே. இந்த உலகத்தின் நெருப்பை தாங்க முடியாது எங்கள் உடல் ஒரு கடுமையான நரக நெருப்புக்கு எப்படி தாங்கும் என்று ஒவ்வொருவரும் அவர்கள் கவலைப்பட்டார்கள், பயந்தார்கள். அதன்படி தன் வாழ்க்கையை நல் அமல்களாக ஆக்கி கொண்டார்கள். நாம எப்ப அமல் செய்ய போறோம், நாம எப்ப இபாதத்துல நம்ம வாழ்க்கையை கழிக்க போகிறோம், நாம் எப்ப அல்லாஹ் ரசூல் காட்டிய வழிமுறையில வாழப் போகிறோம் என்பதை ஒவ்வொருவரும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நரகத்தினுடைய ஆழம் எப்படி இருக்குன்னு ஹதீஸ்ல சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கிற போது திடீர்னு ஏதோ விழுந்த சத்தம், பயங்கரமான சத்தம் கேட்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இது என்ன சத்தம்னு உங்களுக்கு தெரியுமா?
திடீர்னு சஹாபாக்களும் உட்கார்ந்து இருக்காங்க, திடீர்னு கடுமையான சத்தம். இது என்ன சத்தம் என்று உங்களுக்கு தெரியுமா என்று சஹாபாக்களிடத்தில் நபி அவர்கள் கேட்ட போது, அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது இந்த சத்தம் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தில் தூக்கி எறியப்பட்ட இது ஒரு கல். 70 வருஷமா அது நரகத்துல போய்கிட்டே இருந்து 70 வருஷம் கழிச்சு இப்போதுதான் அந்த கல் நரகத்தினுடைய அடி ஆழத்திற்கு போயிருக்கிறது. அது போய் விழுந்த சத்தம் தான் இப்ப கேட்ட சத்தம். 70 வருஷமா போட்ட கல்லு போய்கிட்டே இருந்து அது 70 வருஷம் கழிச்சு விழுந்துச்சுன்னா நரகத்தினுடைய ஆழம் எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்பதை யோசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகவாசிகளின் சிலரின் கணுக்கால் வரை தீண்டும், கணுக்கால் வரைக்கும் தீண்டும். வேறு சிலரை அந்த நரகம் இடுப்பு வரை தீண்டும், இன்னும் சிலரை கழுத்து வரை தீண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகமும் சொர்க்கமும் வாக்குவாதம் செய்யுமா, சொர்க்கமும் நரகம் வாக்குவாதம் செய்யும். நரகம் சொல்லுமா, என்னிடத்தில் நுழைபவர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் அக்கிரமம் செய்பவர்களும் ஆணவக்காரர்களும் எனக்குள் நுழைவார்கள் என்று நரகம் சொல்லும். சொர்க்கம் சொல்லும், இந்த உலகத்தில் யார் பலகீனமானவர்களாக ஏழைகளாக இருந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்கள் எனக்குள் நுழைவார்கள் என்று சொர்க்கம் சொல்லும். அப்போது வல்லமை மிக்க அல்லாஹு தஆலா நரகத்தினன் சொல்லுவான், நரகமே நீ என்னுடைய வேதனை, உன் மூலம் நான் நாடியவர்களுக்கு வேதனை கொடுப்பேன் என்று அல்லாஹ் நரகத்திடத்திலே சொல்வான். சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொல்வான், சொர்க்கமே நீ என்னுடைய ரஹமத், நீ என்னுடைய அருள், என்னுடைய கிருபை, நீ நான் யாரை நான் என் நாடியவர்களை கொண்டு யாரை நான் சுவனத்தில் வாழ வைப்பேனோ அவர்களை உன்னை கொண்டு நான் நல்ல வாழ வைப்பேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வானாம், உங்களில் ஒவ்வொன்றையும் நிரப்புவர்கள் இந்த மக்களிலே இருக்கிறார்கள். நரகத்தை நிரப்புவதற்கும் மக்களிலே இருக்கிறார்கள், சுவனத்திலே நிரப்புவதற்கும் மக்களிலே இருக்கிறார்கள். நாம் நரகத்தை நிரப்ப போறோமா சொர்க்கத்தை நிரப்ப போறோமா? நம்ம உடலை வச்சு நம்ம உடல் நரகத்தை நிரப்புவதற்கான உடலாக இருக்குமா, சுவனத்தை நிரப்புவதற்கான உடலாக இருக்குமா? நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சொர்க்க நரகம்லாம் மௌத்தா போன பிறகு எப்பயோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. மௌத்தா போன பிறகு கபர்ல வச்சோனையே அதனுடைய ஸ்டேஜ் ஆரம்பிச்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள ஒருத்தர் இறந்துட்டாருன்னா மறுமையில அவர் தங்க போகக்கூடிய இடம் காலையிலும் மாலையிலும் அவருக்கு காட்டப்படுமாம். கபர்ல வைக்கப்பட்டவுடன் கேள்வி கணக்கு முடிந்தவுடன் அவருக்கு டெய்லியும் காலையிலும் மாலையிலையும் மறுமைக்கு பிறகு அவர் எங்கே தங்க போகிறார் என்று காட்டப்படுமாம். அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் அவர் தங்க போகிற சொர்க்கத்தின் இடம் அவர் கபரிலேயே காட்டப்படும். அவர் நரகவாதியாக இருந்தால் நரகத்தினுடைய இடம் அவர் கபரிலேயே காட்டப்படும். அதை பார்த்து கபரில நடுநடுங்கி போய்விடுவார். அல்லாஹு அக்பர். அவ பாருங்க எவ்வளவு கடுமையானது ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். 1958ஆம் ஆண்டு யுவான் ரிட்லி என்கிற ஒரு பிரிட்டனை சார்ந்த ஒரு பெண்மணி, ஒரு அரசியல்வாதியான பெண்மணி, ஒரு சமூக சேவரான பெண்மணி. 2001ஆம் ஆண்டு அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, ஒரு பத்திரிகை விஷயமா ஆப்கானிஸ்தானுக்கு போறாங்க. ஆப்கானிஸ்தான் என்பது தாலிபான்கள் என்கிற இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த நாட்டுக்கு போனோன்னா அந்த ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய முஸ்லிம் வீரர்கள் இந்த பத்திரிகையாளரான இந்த கிறிஸ்டின் பெண்ணை 11 நாள் சிறையில அடைச்சிடுறாங்க. 11 நாள் இருந்த அந்த பெண்மணி அந்த ஆப்கானிஸ்தான் சிறையை விட்டு வெளியே வருகிற போது அந்த இஸ்லாத்தை மார்க்கமாக எடுத்துக்கொண்டார். ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல முழுக்க முழுக்க இஸ்லாம் ஃபாலோ பண்ணப்படுது. 11 நாள் தங்கன சிறையில் அடைக்கப்பட்ட அந்த பெண்மணி ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதத்தை பார்த்து கவரப்பட்டு அந்த பெண்மணி இஸ்லாத்திற்கு வந்து விட்டார். இஸ்லாத்தை பரப்பக்கூடிய பெண்ணாக மாறிவிட்டார். ஒரு நாள் அந்த பெண்ணு ஹிஜாப் போட ஆரம்பிச்சுட்டாங்க. கிறிஸ்டினா இருந்த பெண்ணு முஸ்லீமான பிறகு ஹிஜாபை பேண ஆரம்பிச்சுட்டாங்க. திடீர்னு பத்திரிகையாளர் கலந்துரையாடல்ல அந்த பெண்ணிட்ட கேக்குறாங்க, நீங்க இந்த நாட்டுக்கு வந்திருக்கீங்க, இந்த நாட்டுல வெப்பம் அதிகம், கடுமையான வெப்பமாக இருக்கிறது, ஆனா நீங்க ஏன் ஹிஜாப போட்டிருக்கீங்கன்னு கேட்டாங்க. உடனே அந்த கிறிஸ்டினாக இருந்து முஸ்லீமாக மாறின அந்த பெண்மணி சொன்னாங்க, ஹிஜாப் இந்த நாட்டுல
அந்த வெப்பம் அதிகமா இருக்கு, ஏன் நீங்க ஹிஜாப போட்டிருக்கீங்கன்னு கேக்குறீங்க. ஆனால் நரகம் இதைவிட வெப்பமாக இருக்குமே. இந்த உலகத்தில் இந்த வெப்பத்தை பார்த்து நான் ஹிஜாபை அணியாமல் அப்படியே நான் சுத்தி திரிந்தால் இதைவிட வெப்பமாக நரகம் இருக்குமே என்று அந்த பெண்மணி, இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணி சொன்ன செய்தி பதிவு செய்கிறார்கள். அவ பாருங்க, இஸ்லாத்துக்கு வந்தவங்க கூட நரக வேதனையை குறித்து அவர்கள் மனதில் இந்த பயம் அவர்களை நல்வழிப்படுத்தியது என்றால், பிறக்கிற போது ஈமானோடு இஸ்லாத்தோடு பிறந்த நமக்கு நரகத்தை குறித்த ஒரு பயமோ புரிதலோ படிப்பனையோ நமக்கு இல்லை என்றால் நாம் எவ்வளவு கைசேதத்துக்குரியவர் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நரகத்துல என்னங்க பானம்? நரகத்துல என்ன சாப்பாடு கிடைக்கும்? குரான்ல அல்லாஹ் தஆலா ஹதீஸ்லயும் குரான்லயும் சொல்றான். அல்லாஹ் குரான்லே சொல்கிறான், இதோ கொதித்த நீரும் சீல் ஜலமும், அதனை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் நரகவாசிகளுக்கு சொல்வானா. ஹதீஸிலே வருகிறது, நரகவாசிகளுக்கு வாய்க்கு அருகில சீல் நீர் கொண்டு செல்லப்படும். புண்ணிலிருந்து சீல் வந்தா அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது, ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு, ஒரு மாதிரி விகாரமா நம்ம நினைக்கிறோம். நரகவாசிகளுக்கு வாய்க்கு முன்னாடி சீல் நீர் கொண்டு செல்லப்படும். அப்போது அதை அவன் அருவருப்பாக கருதுவான். அது அவனுடைய வாய்க்கு நெருக்கமாக கொண்டு செல்லப்படும் போது அந்த சீல் நீருடைய தாக்கம், வெப்பம் அவனுடைய முகத்தை அப்படி கரிச்சிரும், முகத்தை கரிச்சிரும். அவனுடைய தலையில் உள்ள தோல் அப்படி கலன்று கீழே விழுந்து விடும். அவன் அருந்தி விட்டால் வேற வழியே இல்லை, நரகத்துல தாகம் தாங்க முடியல, ஏதோ ஒண்ணு சீல் நீராவது கிடைக்குதுன்னு சொல்லி அந்த கொதிக்கிற சீல் நீரை அவன் குடித்து விட்டால் அவன் குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக அருந்து விடும். அது அவனுடைய ஆசன வாயின் வழியாக வெளியேறிவிடும் என்று முஸ்னத் அஹமது ஹதீஸிலே பதிவு செய்திருக்கிறார்கள். என்றால் நரகவாசிகளுடைய அந்த குடிபானம் பாருங்க, சீல் சலம் என்றால் அது எவ்வளவு அருவருப்பானது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இன்னும் ஹதீஸ்ல சொல்றாங்க, நரகவாசிகளுக்கு புகட்டப்படுகின்ற அந்த சீல் சலங்களை ஒரு வாளி அளவுக்கு பூமியில் கொட்டப்பட்டால் கூட உலகத்தார் அனைவரும் அதனுடைய நாற்றம் அடிக்குமா. ஒரு வாளி நரகத்தினுடைய சீல் சலத்தை, நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற சீல் சலமான குடிபானத்தை ஒரு வாளி எடுத்து இந்த பூமியில கொட்டினா இந்த ஒட்டுமொத்த பூமிக்கே நாற்றம் அடிக்கும் என்றால் எவ்வளவு மோசமான அருவருக்கத்தக்க ஒரு சீல் சலமான பானத்தை நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அதை நினைத்து பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது போன்ற நிலை நமக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹதீஸ்ல எவ்வளவு சொல்றாங்க பாருங்க. இன்னும் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாசிகளுக்கு பசி ஏற்படும் போது அது அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் மற்ற வேதனைகளுக்கு நிகராக இருக்கும். அவங்க ஏற்கனவே அதாப்ல இருப்பாங்க அந்த நரகவாசிகள், அதுல அவங்களுக்கு பசி வந்துருச்சுன்னா கடுமையான அதாபா இருக்குமா. அப்ப அவங்க உணவை கேட்டு உதவி கேட்பாங்களாம், ஏதாவது உணவு கொடுங்களேன், இந்த உலகத்துல பசிச்சா நமக்கு வர்ற வேதனை இருக்குது, கபகபன்னு வயிறு எரியுது, சாப்பிட்டா நல்லா இருக்கும், பசித்தா சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன செய்யறோம், நம்ம ஆசுவாசப்படுகின்றோம். அப்ப இந்த உலகத்துல நமக்கு ஒரு பசி ஏற்பட்டால் எப்படி ஏற்படுது, ஆனா நரகவாசிகளுக்கு பசி ஏற்படும், உணவு கேட்டு உதவி கேட்பாங்களாம். அப்போது அவங்களுக்கு என்ன உணவு கொடுக்கப்படும் தெரியுமா? முள்ளு செடிகளே அவர்களுக்கு உணவாக அளிக்கப்படும். முள்ளு செடியை தொட்டாலே குத்தும், அந்த முள் செடிகள் தான் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும். அதை அவர்கள் சாப்பிடுவார்கள். அதனால் அவர்களால் கொழுக்கவும் வைக்காது, அவர்களுடைய பசியும் போக்காது, மீண்டும் உணவை கேட்பார்கள். அப்போது அவர்களுக்கு விக்கி கொண்டு உணவையே வழங்கப்படும். அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்துல விக்கிட்டா தண்ணி கிடைக்குது, அந்த உலகத்துல என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? கொதிக்கிற தண்ணி கிடைக்கும், கொதிக்கின்ற நீர் கிடைக்கும். அதை அவன் சாப்பிட அதன் தண்ணியை குடிக்கிற போது வயிறெல்லாம் குடல்கள் எல்லாம் துண்டாகிவிடும் என்று ஹதீஸிலே பார்க்கிற போது நரகம் எவ்வளவு கடுமையானது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இவ்வளவு நரகம் வேதனை அப்படி இப்படின்னு இருக்கு. ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்தினுடைய மிக லேசான அதாப் என்னவென்றால் நெருப்பிலாலான செருப்பு அணிவிக்கப்படுமாம். நெருப்பிலாலான செருப்பு அணிவிக்கப்படும். அந்த செருப்பை போட்டோன்னு அந்த செருப்பினுடைய வெப்பத்தின் காரணமாக அவனுடைய மூளையெல்லாம் அப்படி உருகி ஒழுகும். இதுதான் நரகத்தின் மிக லேசான அதாப் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ்ல நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆயிஷா நாயகி கிட்ட கேட்டாங்க,
ஆயிஷா நாயகி சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், மறுமை நாளில் ஒருவர் தன் தோழர்களை நினைத்து பார்ப்பாரா என்று கேட்டேன். மறுமை நாள்ல ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்ட நினைச்சு பார்ப்பாரா, ஒரு அத்தா மகனை நினைச்சு பார்ப்பாரா, கணவன் மனைவியை நினைச்சு பார்ப்பாரா என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, ஒரு 3 நேரம் இருக்கு. மறுமையில ஒரு 3 நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் யாரும் யாரையும் நினைத்து பார்க்க மாட்டார். கணவன் மனைவியை நினைத்து பார்க்க முடியாது, தன் பிள்ளைகளை நினைத்து பார்க்க முடியாது, யாரும் யாரையும் நினைத்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மிக கடுமையான 3 நேரம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு முதல்ல நேரம் சொன்னாங்க, நன்மை தீமை நிறுக்கப்படுகிற தராசு. நம்ம செய்யக்கூடிய நன்மை, நம்ம செய்யக்கூடிய தீமையும் மீசான் தராசிலே நிற்க வைக்கப்படும். அந்த நேரத்துல அது தாழ்கிறதா உயர்கிறதா என்று எல்லாம் பதட்டத்துல இருப்பாங்க. செய்யக்கூடிய நன்மையினுடைய வெயிட் கூடுமா, நான் செஞ்ச தீமையுடைய வெயிட் கூடுமான்னு பதட்டத்துல இருப்பாங்க. அந்த நேரத்தில் யாரும் யாரையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். இரண்டாவது சொன்னாங்க, நம்ம செய்யக்கூடிய அமல்களுடைய பட்டோலை அது நாளைக்கு மறுமையில நல்லவர்களுக்கு வலது கரத்துல கொடுக்கப்படும், கெட்டவர்களுக்கு இடது கரத்துல கொடுக்கப்படும். அந்த நேரத்துல அல்லாஹ் எனக்கு இந்த கரத்துல கொடுப்பான்ற அந்த பயத்துல அந்த நாள்ல நம்ம எல்லாரும் நிற்போம். அந்த நேரத்துல யாரும் யாரையும் நினைச்சு பார்க்க மாட்டாங்க. மூணாவது சொன்னாங்க, நரகத்திலிருந்து ஒரு கழுத்து போன்ற ஒரு பகுதி வெளிப்பட்டு மக்களின் குறுக்கே நின்று கொண்டு ஆவேசத்தோடு, நான் மூவர் மீது ஏவப்பட்டுள்ளேன், அல்லாஹ்வுடன் வேறு கடவுளை அழைத்தவர் மீதும், விசாரணை செய்யப்படும் நாளை மறுமை நாளை நம்பாதவரின் மீதும், பிடிவாதம் பிடிக்கும் அனைத்து ஆதிக்கவாசிகள் மீதும் நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று அந்த நரகம் அதை பிடிச்சு பிடிச்சு இழுக்குமா. அந்த நேரத்துல பயத்துல யாரும் யாரையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு அல்லாஹ் வச்சிருக்கிறான், சிராத்துல் முஸ்தகீம் பாலம்னு ஒண்ணு வச்சிருக்கிறான். துஆல கூட கேட்பேன், யா அல்லாஹ், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்துல எங்களை கடக்க செய் என்று துஆ செய்வோம். அந்த பாலம் எங்க இருக்கு தெரியுமாங்க? நரகத்தினுடைய பாலம். அது நரகத்தின் மேல் இருக்கிற பாலம். அந்த பாலத்தை பற்றி சொல்லுகிறார்கள், அது முடியை விட மென்மையானது, வாளை விட கூர்மையானது. அந்த பாலத்துல பொக்கிகளும் இரும்பு முற்களும் இருக்குமா. அல்லாஹ் நாடியரை அவர்கள் செய்த அமலுக்கேற்ப அது கபி பிடிக்கும். அந்த பாலத்தை கிராஸ் பண்ணாதான் சொர்க்கம், அந்த பாலத்துக்கு கீழே நரகம். அது என்ன செய்யும், நம்ம என்னென்ன எவ்வளவு அமல் செஞ்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கொக்கி நம்மளை பிடிச்சு அந்த கப்பி அது என்ன செய்யும், நரகத்துல தள்ளும். சில பேர் அவர்களுடைய அமல்களின் காரணமாக கண் இமைக்கும் நேரத்துல பாலத்தை கடந்து விடுவார்கள். சில பேர் மின்னல் வேகத்திலே அந்த பாலத்தை கடப்பார்கள். சில பேர் காற்றை போன்ற அந்த பாலத்தை கடப்பார்கள். சில பேர் உயர் ரக குதிரை மற்றும் ஒட்டகங்களை போல கடந்து செல்வார்கள். சிலரை அந்த கொக்கி அந்த பாலத்தில் பிடித்து அவர்களை அப்படியே நரகத்திலே தள்ளும். மலக்குமார்கள் எல்லாம் பார்த்து சொல்வார்கள், யா அல்லாஹ் காப்பாற்று, யா அல்லாஹ் இவர்களை காப்பாற்று என்று மலக்குமார்கள் எல்லாம் சொல்வார்கள். மக்கள் 3 வகையாக இருப்பார்கள் அந்த பாலத்தை கடக்கிற போது. சில பேர் பாதுகாப்பாக தப்பித்துக் கொள்வார்கள், சில பேர் கீறி காயப்படுத்தப்பட்டு தப்பிப்பார்கள், சில பேர் முகங்குப்புற நரகத்திலே அவர்கள் தள்ளப்பட்டு விழுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நல் அமல்களை செய்து சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடக்கிற நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. இங்க ஹதீஸிலே வருகிறது, அதிகமான கோடை காலத்துல வர்ற வெப்பம், அதே மாதிரி குளிர் காலத்துல வரக்கூடிய அதிகமான குளிர், ரொம்ப குளிர் தாங்க முடியல அப்படின்றோம். வெயில் ரொம்ப அடிச்சா பயங்கரமான வெயில் கோடை காலத்துல, உச்சி வெயில் கோடை காலத்துல அப்படின்றோம். இந்த 2 நிலையும் எதனால ஏற்படுது தெரியுமா? ஹதீஸிலே வருகிறது, நரகம் அல்லாஹ்ட்ட சொல்லுச்சான், யா அல்லாஹ், என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிடுகிறது, எனக்கு ஓய்வு நேரம் வேணும்னு கேக்குது. நரகம் கொதித்து விட்டு விடாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நரகம் அல்லாஹ்ட்ட கேக்குது, யா அல்லாஹ் எனக்கு ஓய்வு நேரம் வேணும்னு கேக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த நரகத்திற்கு ஓய்வு தரும் விதமாக குளிர் காலத்துல ஒரு தடவை மூச்சு விட்டுக்கோ, கோடை காலத்துல ஒரு தடவை மூச்சு விட்டுக்கோன்னு அல்லாஹ் நரகத்திற்கு அனுமதி தருகிறான்.
நாம கோடை காலத்துல கடுமையான ஒரு வெப்பம் ஏற்படுவது அந்த நரகம் விடுகிற மூச்சின் காரணமாக, குளிர்காலத்துல கடுமையான குளிர் ஏற்படுவது அந்த நரகம் விடுகிற மூச்சின் காரணமாக. நரகம் விடுற மூச்சிலேயே கடுமையான இந்த உலகத்துல வெயில் அடிச்சு கொளுத்துதுண்டா, கடுமையான குளிர் தாங்க முடியவில்லை, நடுங்குகிறோம் என்றால் உண்மையான நரகத்துக்குள்ள நம்ம போனா நம்ம நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நரக நெருப்பை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் 3 முறை நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறாரோ, அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார் என்று நரகத்தை விட்டு யார் பாதுகாப்பு தேடுகிறார்களோ 3 முறை ஒவ்வொரு நாளும், அந்த நரகம் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறதாம், யா அல்லாஹ் இவரை நரகத்திலிருந்து காப்பாயாக, யா அல்லாஹ் இவரை நரகத்திலிருந்து காப்பாயாக என்று நரகம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்ரிப் தொழுது முடிச்சிட்டா 7 முறை இந்த துஆ ஓதுங்க. நம்ம துஆ கேள்விப்பட்டிருப்போம், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார் என்று மக்ரிப் தொழுத பிறகு 7 முறை இந்த துஆவை யார் சொல்கின்றாரோ, ஒருவேளை அன்றைய இரவிலே, அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார்னா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் என்னை நரகத்தை விட்டு பாதுகாப்பாயான்னு அர்த்தம். ஒருத்தர் மக்ரிப் தொழுத பிறகு 7 முறை இதை ஓதி அன்றைய இரவில் அவர் மௌத்தாகி விட்டால் அந்த நரகத்தை விட்டு அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பு அளிப்பான். ஒருத்தர் சுபுகு தொழுதுட்டு இந்த 7 முறை இந்த துவா ஓதனாரு அப்படின்டா, அவர் அன்றைய நாள் மரணித்து விட்டால் அல்லாஹ் அவரை நரகத்தை விட்டு பாதுகாப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாம் வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையிலே வாழக்கூடியவர்களாக, நரகத்து வேதனையை விட்டு அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக, அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார் என்று துவா செய்வோம். துவாவோடு நின்று விடாமல் நரகத்திலே நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய பாவமான காரியங்களை விட்டு நம்மை பாதுகாத்து அல்லாஹ்வுக்கு பிடித்தமான தொழுகை, இபாதத்துகள், வணக்கங்கள், தர்மங்கள், திக்ருகள், ஸலவாத்துகள், இன்ன பிற பிறருக்கு உதவி செய்வது, இது போன்ற என்னென்ன நன்மையான காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை நன்மையான காரியங்களை அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி நாம் செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை நமக்கு வாஜிபாக்கி நரகத்தை அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கி தந்தருள் புரிவானாக. எதை கேட்டோமோ அதன்படி மனதிலே உள்வாங்கி அல்லாஹ் நம் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹிம். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اكفنا حلالك وعن حرامك واغننا بفضلك عمن سواك. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. யா அல்லாஹ் கிருபையுள்ள நாயனே, யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, வெளிப்படையாக மறைமுகமாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த எல்லா விதமான பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் குஃப்ரு, ஷிர்க், நிஃபாக், முர்ததானி, பொய், புறம் போன்ற மோசமான செயல்களிலிருந்தும் தீய குணங்களிலிருந்தும் எங்களையும் எங்களுடைய சந்ததியினர்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களில் யாரேனும் மரணித்து மன்னருக்கு சென்றிருந்தால் யா அல்லாஹ் அவர்களுடைய மன்னரை சுவன பூஞ்சோலியாக ஆக்கிடுவாயாக. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களில் யாரேனும் உடல்நிலை அசௌகரியங்கள் ஏற்பட்டிருந்தால் யா அல்லாஹ்வுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை தந்து அருள் புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்கள் யாரேனும் திருமணமாகாமல் இருந்தால் யா அல்லாஹ் அவருக்கு சாலிஹான ஜோடியை நசீபாக்கிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்கள் யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் யா அல்லாஹ் அவருக்கு சாலிஹான குழந்தையை நசீபாக்கிடுவாயாக. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை ஈன்றெடுத்த எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு போதித்து கொடுத்த எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் மன நிம்மதியான வாழ்க்கையை எங்களுக்கு தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் கைகால் சுகத்தை நசீபாக்கிற ரஹ்மானே. யா அல்லாஹ் வாழுகின்ற காலமெல்லாம் ஈமானோடு இருந்து
ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கு எல்லாம் தந்துடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், மருத்துவமனை செலவுகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், மருந்து மாத்திரை இல்லாத ஒரு வாழ்வை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், மன சங்கடங்கள் மன கஷ்டங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்கள் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை நீ தீர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற பலா முசீபத்துகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், வட்டி மது சூது போன்ற மோசமான விஷயங்களை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், கடன் பிரச்சனைகள் விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு குடும்பத்திலே கடன் வாங்கியிருந்தால் யா அல்லாஹ் அதனை அடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுக்கணும் ரஹ்மானே. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த வெப்பத்தை எங்களால் தாங்க முடியவில்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த சிறு சூட்டை கூட எங்களால் தாங்க முடியவில்லை ரஹ்மானே. யா அல்லாஹ், நரகத்தினுடைய சூட்டை நாங்கள் எப்படி தாங்க போகிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், நரகத்தை ஹராமாக்கி சுவனத்தை வாஜிபாக்கிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் ஊருக்கு மழை பொழிய செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நல்ல பயனுள்ள மழை எங்களுக்கு ஊருக்கு தருவாயாக யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், அந்த மழை நீரை வைத்து பல நபர்கள் பயனடைய வேண்டும் ரஹ்மானே. விவசாயம் செழிக்க வேண்டும் ரஹ்மானே. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், கிருபையில்ல நாயனே யா அல்லாஹ், இந்த சிறிய துவாவை கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டாலும் சஹாபாக்கள் தாபியங்கள் வலிமார்கள் சுஹதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக உன்னுடைய மேலான கருணையினால் அங்கீகரிக்கணும் ரஹ்மானே. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மலா யா வாசிஅல் கரம். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது. யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.